நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாளில் நாம் ஒவ்வொருவரையும் காணும்படியாக இப்படிப்பட்ட தருணத்தை கிருபையின் தேவன் தந்தார். உங்களுடைய ஜெபம், இதை பார்க்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருடைய ஜெபம் எனக்கு அனுதினமும் கர்த்தருடைய மேலான கிருபையினால் முதுகெலும்பாக தேவன் நடத்துகிறார். உங்களுடைய ஜெபம் எனக்கு ஒரு முதுகெலும்பு பலப்படுத்துவது போல, ஒரு மனிதனுக்கு எப்படி முது எலும்பு அவசியமோ அப்படியாக எந்த ஊழியர்களுக்கும் எந்த விசுவாச குடும்பத்துக்கும் ஜெபம் அவசியமானது. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதை வசனத்தின் மூலமாக பார்க்கின்றோம். ஜெபம், ஜெபிக்கக்கூடிய குடும்பத்தை தேவன் உயர்த்துவார், பலப்படுத்துவார், கிருபையினாலே வழிநடத்துவார். தேவ திட்டத்தை தீர்மானத்தை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை நடத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய விசுவாசம் வேண்டும். ஆபிரகாமுக்கு விசுவாசம் காணப்பட்டது. அவருடைய சன்னதியை மலர் நிறுத்தனையாக பெருகச் செய்வேன் என்று சொன்ன தேவன் பெருக செய்தார். இதை பார்க்கின்ற, இந்த செய்தியை கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அநேகருக்கு இந்த சுவிசேஷங்களை அறிவிக்க வேண்டும். இன்னும் காலம் செல்லாது. இது கடைசி காலம், கிருபையின் காலம், தயவின் காலம், அன்பின் காலம், உங்களை நேசிக்கின்ற காலம். கர்த்தர் உங்களை தேடி வந்தார், என்னை தேடி வந்தார், என் பாவத்தை மன்னித்தார். நான் மனம் திரும்ப முன்பாக இருந்த பாவத்தை முற்றிலும் 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 மன்னிக்கின்ற தேவனாக காணப்பட்டார். தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டோடைய பெரிய கிருபை நாள். செய்தியின் தலைப்பு, விசுவாசத்தை பற்றி 8 வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். விசுவாசங்களை குறித்து 8 வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக ஒரு அருமையான ஜெபத்தின் மூலமாக தேவன் தந்த ஒரு வெளிப்பாடை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவன் தாமே வழிநடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவ திட்டத்தை தீர்மானத்தை தேவன் அறிகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான அந்த நாட்களில் ஆண்டோடைய மேலான கிருபை நாள் கிட்டத்தட்ட 2015 என்று நினைக்கின்றேன். 2015 2016 ஆண்டாக இருக்கும். எங்கள் சபைக்கு அருமையான ஒரு சகோதரி வந்தார்கள். குடும்பத்தில் அநேக கடன், வேதனை, பாடு, நிந்தனைகள், போராட்டங்கள், கணவனை இழந்த நிலை. அந்த விதவை பெண், என்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து விட்டேன், அது வாரிசு கிடைக்குமா என்ன எதுங்கிறதை நீங்கள் ஜெபித்து சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு ஊழியக்காரனுடைய கடமை கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை சொல்லுவது தான் அவனுடைய கடமை. அதில் ஏற்ற தாழ்வு பார்க்கக்கூடாது, தகுதியும் அல்ல. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்க வேண்டும். தன்னை போல பிறரையும் சகோதரியா சகோதரனா பெற்றோரா நேசி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் ஜெபம் பண்ணேன், தெய்வமே டாடி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் வைத்திருக்கின்றபடினால் ராஜா, அவங்க தூங்கும் பொழுது ஏதோ ஒரு சொப்பனத்தை கண்டார்களாம். இந்த சொப்பனத்திற்கு விளக்கம் என்ன தகப்பனே, நீங்கள் வெளிப்பாடை தாங்க ஆண்டவர். ஏன்னா இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே தூங்கின பிறகு அந்த நேரம் எழும்பி தேவ சமுதிரம் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணோம்னா அநேக வெளிப்பாடுகளை தேவன் தருவார். அவங்க கண்ட சொப்பனத்தை குறித்து அர்த்தம் என்ன ஆண்டவர் என் ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த சொப்பனத்திற்கு தகுந்த ஒரு கிருபை ஆண்டவர் தந்தார். என்ன என்றால், தன்னுடைய மகளை திருமணம் பண்ணித்து கொடுத்து விட்டார்கள். அந்த மகளுக்கு வாரிசு கிடைக்குமா என்பதற்காக என்னிடத்தில் ஜெபத்துக்கு சபையில் கேட்டார்கள். தேவன் திட்டமாக தெளிவாக, எளிமையான குடும்பமாக இருந்தாலும் சம்பந்தம் பண்ண பின்பாக டர்க்கி துண்டு, இன்ன கலர், இன்ன விலைவாசியில் உள்ள இந்த அருமையான ஒரு அதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு துண்டை வைத்து, இந்த நபர் நீ யாரெல்லாம் சொப்பனத்தில் கண்டிலோ அவங்க தான் வச்சு இதை பராமரிப்பாங்க, அந்த பிள்ளைய பெண் குழந்தை பிறக்கும் அப்படி சொன்னேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, நாட்கள் கடந்தது. ஏற்ற வேளையில் அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்தார்.
ஏற்ற வேலை தேவன் வாய்க்க செய்தார். ஆனால் ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அருமையான குழந்தையை தந்தார். யாரெல்லாம் அந்த சொப்பனத்தில் பார்த்தார்களோ அந்த சொப்பனத்தில் அவர் நான் சொன்ன கடலில் உள்ள அந்த நரிக்கு துண்டு மூலமாக பிள்ளையை தூக்குவதையும் பிள்ளையை பராமரிப்பதும் அதை தேவன் காண்பிப்பார், இதுதான் அடையாளம் என்று சொன்ன அப்படியே திட்டமாக தெளிவாக நடந்தது என்று சொன்னார்கள். இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம். நாட்கள் கடந்தது, வருஷங்கள் கடந்தது. எங்கள் சபையைத்தான் இன்றைக்கி இப்போ நான் 2015 கடந்து 2025 ஆண்டில் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடந்த சம்பவம் 2015-16. 2025 ஆண்டில் உங்கள்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சத்தியத்தின் பிரகாரம். இப்பொழுதும் கூட சபையை கடந்து தான் செல்வார்கள், இந்த சபைக்கு வருவது கிடையாது. அவர் மனமான போக்கில் தேவ சமூகத்தில் எந்த சபைக்கு போகிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நினச்சி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நாட்கள் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மகனே திடன்கொள், நீ திடன்கொள்ளு. ஊழிய நாட்களில் பச்சை மரமாகிய நான், பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவாகிய நான் குஷ்டரோகிகளை 10 பேரை ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் சுகப்படுத்தினேன். அந்த 10 பேரும் என்னை தேடி வந்தாங்க. வள்ளியே சாட்சி அந்த சகோதரன்ட்ட நான் கேட்கலையா? உன்னோடு 10 பேர் அல்லவா குணப்பட்டார்கள், 9 பேர் எங்கே நான் கேட்டனே மகனே, அந்த 9 பேர் எங்கே? ஒரு குடும்பம் தானே அந்த வல்ல நீ நினைக்க. 9 பேர் ஒரே இடத்துல வரலையே, நன்றி சொல்ல வரலையே. நீ மனுஷன் தானே, நீ எம்மாத்திரம்? ஆண்டவர்கிட்ட அழுதேன். அப்படி ஆண்டவரே, என்னுடைய கடமையில் நான் சரியாக இருக்க உதவி செய்யுங்க, என்னுடைய கடமையில் நான் சரியாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. எவ்வளோ நிமிஷத்தில் நான் இப்படி சிந்திச்சிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு தந்த தீர்க்க தரிசனம் அந்த வரத்தை, தீர்க்கதரிசியின் வரத்தை, வெளிப்பாட்டின் வரத்தை இன்னும் 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 பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் ஊழியம் பண்ணக்கூடிய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு கோத்திரத்துக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் நீர் போதித்தீர்கள். எல்லா ஜனங்களும் 5 அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு எல்லா ஜனங்களையும் போஷித்து மீதம் எடுக்கத்தக்க உதவி செய்தீரே. நான் எம்மாத்திரம்? நான் மனிதன், மண்ணிலேருந்து வந்தவன், மண்ணுக்கே திரும்புகிறவன். ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டு தேவ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். ஊழியத்தில் விழாதபடி தேவ சமூகம் ஊழியத்தில் சரியாக இருக்கணும். ஊழியக்காரன் என்ற அழைப்பு வந்த பின்பாக எந்த ஒரு பாவத்திலும் விழாதபடி, எந்த தேவனுக்கு பிரியமில்லாததில் விழாதபடி, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை சுகபத்திரமாக காத்துங்க. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய எனக்கு முடியாமல் இருந்தாலும் தீமை செய்யக்கூடாது. என்னுடைய தீர்மானங்கள் அதுதான். நன்மை செய்ய முடியலன்னு வைங்களேன், தீமை செய்யக்கூடாது. அது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு. இன்றும் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த வெளிப்பாடை கேட்டாங்களோ அந்த அவங்க மகளுக்கு அருமையான பெண் குழந்தை தந்தார், அடுத்த ஒரு குழந்தை ஆண்டவர் தந்தார். சபை வழியாக தான் போவாங்க, சில நேரம் காரில் போவாங்க, இறங்கி பேச நேரமே கிடையாது அவங்களுக்கு. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஆனால் கர்த்தருடைய ஒளிக்காரனாகிய அழைக்கப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது எந்த தொழுவத்திலிருந்து காணாமல் போச்சோ, எந்த தொழுவத்திலிருந்து சுயமாக எழும்பி போச்சோ, அதே தொழுவத்திற்கு அதே ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வருவார். நிச்சயமாக கொண்டு வருவார், அதில் மாற்றம் இல்லை. உறுதி, உண்மை, உத்தமம், பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். செய்தியின் தலைப்பு தேவன் தான் வழி நடத்துவார். விசுவாசத்தின் பற்றியே 8 வாக்குத்தத்தம். மத்திய 21 18, 19, 20, 21 பார்ப்போம். இயேசு பசியோடு அத்திமரத்தை பார்க்கிறார், பசியோடு பார்க்கிறார். ஏன் பசியோடு பார்க்கிறார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் பூமியில் உள்ள புல் பூண்டுகள், மரங்கள், கொடிகள், கனிகள் எல்லாம் மனுஷனுக்கு கனி தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சிருஷ்டித்தார். மத்திய 21:19 மனிதனுக்கு நன்மை தரும்படியாக இவைகளை சிருஷ்டித்தார். இயேசு பசியோடு அந்த மரத்தில் கனியை எதிர்பார்த்தார், கனி இல்லை. சிருஷ்டிகராய் எனக்கே பலன் தரவில்லை என்றால் மனிதர்களுக்கு இது எப்படி பலன் தர முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை பண்ணினார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை பார்க்க முடியாது, பட்டு போச்சு மரம், அவ்வளோதான். அது கனி தர முடியாது, எரிக்கத்தான் ஆகும். எனக்கு அருமையான தேவச்சனமே,
கர்த்தருடைய கிருபை நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும். விசுவாசத்தின் பற்றி 8 வாக்குத்தத்தங்களை பார்க்கின்றோம். ஒரு மரம் நல்ல நிலத்தில் மற்றொரு நிலத்திலும் படர்ந்து வளர்ந்து கனி தந்தால் அந்த மரம் வளர்த்தவர்கள் அது படரும் இடமெல்லாம் கனி தர வேண்டும் என்று நினைப்பார்கள். அநேகர் அதை பசி ஆற பிடுங்கி தின்பார்கள். மகிழ்ச்சியாக காணப்படும். அதே போல் பெரிய மரம் கனி தரக்கூடிய பக்கத்து வீட்டிலையும் போகும், அந்த ரோட்டு பக்கமும் படர்ந்து அந்த இலைகள் மட்டும் தினசரி உதிர்ந்து கனி தராதபடி உணர்ந்து கொண்டே இலைகளாக இருக்குமானால் அந்த மரத்தை எத்தனை நாள் வளர்ப்பாங்க? கனி மரம் என்றால் கனி தர வேண்டும். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய கிருபை, எரிச்சல், கோபம், சண்டை, வாக்குவாதம் இதெல்லாம் வேண்டாம். எல்லாம் விட்டு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் என்னோடு படித்த அருமையான ஒரு சகோதரன், நான் படிக்கக்கூடிய காலங்கள் 26 வயசு, எடை 180 கிலோ. அந்த தம்பியால் எதையுமே தூக்க முடியாது. அவன் மாடியிலிருந்து ஏறி வரக்கும்போது ரொம்ப திணறுவான். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது சில பேர் அந்த வயசு கம்மியாக இருக்கும், வெயிட்டு கூட்டிடுவாங்க. அதை சரிப்படுத்துவதற்கு ஒரு ஞானத்தை ஒரு அரசு டாக்டர் MBBS போய் கேட்கும் பொழுது அந்த சரீரத்தை வெயிட்டை குறைப்பதற்கு என்ன வழி என்பதை அவர் சொல்லுவார்கள். அந்த டாக்டர் மருத்துவம் சொல்ல பிரகாரம் நம்ம கேட்கும் பொழுது அந்த உடல் சூழ்நிலைமைகளில் மாற்றப்படும். அவர் குடும்பத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பார், அவருக்கும் பிரயோஜனமாக இருப்பார், குடும்ப வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தேவன் மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த வயசுக்கு இத்தனை இவ்வளோதான் இடம் இருக்கணும்னு கணக்கு இருக்குது. அந்த வயசுக்கு மீறி இடைகள் இருக்கும் பொழுது அவங்க செய்யக்கூடிய வேலைகளை சரியாக செய்ய முடியாது. அவருக்காக நான் செபித்த நாட்கள் உண்டு. இப்போ அவர் திருமணம் முடித்து நல்ல நிலையில் இருக்கார், வெயிட் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப கற்றுக்குள்ளாக நான் சந்தோஷப்பட்டேன். டேடி என்னுடைய ஜெபத்தை கேட்டீங்க, அதுக்காக நன்றி. யாரையுமே அற்பமாக நம்ம எண்ணவே கூடாது. கிருபை, அருமையான வாக்குத்தத்தம் நிறைந்த அந்த வாழ்க்கையை நான் வாழ்கின்றோம். நம்முடைய கரத்தில் தந்திருக்கக்கூடிய விலையேற பெற்ற மதிப்புள்ள சொத்து தானே இந்த வேதாகமம். வேத வசனத்தின் முத்துக்களை இவைகளை நாம் அசை போட்டு பூமியில் வாழும் இந்த நாட்களில் கர்த்தருக்கென்று நாம் கனி தரக்கூடிய வாழ்க்கையாக காணப்படும் பொழுது விதை என்ற இந்த வசனத்தை இந்த விதை என்ற வசனத்தை தந்த கர்த்தர் நம்மிடத்தில் பலன் என்ற கனிகளை கேட்பார். ஒரு மரம் வைத்து கனியே இல்லாமல் எவ்வளோ நம்ம வளர்க்க முடியும்? 10 வருஷம் 20 வருஷம் வளர்ப்போமா? முடியாது. கனி தரக்கூடிய மரம்னா கனி தரணும், இல்லை இந்த மரத்தை எடுத்துருவோம். ஆனால் ஒன்று, எனக்கு அருமையான தேவச்சனமே, நமக்கு தாளந்தை தந்தார், கிருபை தந்தார், திறமை தந்தார், சரீரத்தில் உறுப்பு ஒன்று கூட குறையில்லாதபடி சிருஷ்டித்தாரே, பலன் தர வேண்டும். நாம் ஒரு தாளந்து பெற்றவன் ஒன்றுமே செய்யலை, 2 தாளந்து பெற்றவன் 2 மடங்கு செஞ்சான், ரெடி பண்ணான். 5 தாளந்தை பெற்றவங்க அநேக மறுபடியும் ஒரு 5 தாளந்து ரெடி பண்ணி ஆண்டோடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறான். பலன் தராமல் இருக்கக்கூடியது வாழ்ந்து என்னங்கிறது கேள்விக்குறியாயிரும். பலன் தர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். மற்ற 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இயேசு வார்த்தை, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து மழை பெயர்ந்து கடலில் விழ வேண்டும் என்றால் சமுத்திரத்தில் விழும். மார்க் 11:23 பார்க்கும், 1 பேதுரு 8:9 பார்க்கும். கர்த்தரை காணாமல் இருந்து அன்பு கூறுகிறோம், சந்தோஷத்தோடு களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலன் ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. மகத்துவத்தின் தேவன், இரக்கத்தின் தேவன், சர்வ வல்லவர், சிருஷ்டிகர், நீதிமான், உத்தமன். கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அஸ்திபாரம் விசுவாசம். ரோமர் 1:17 பார்க்கும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி என்பதை பார்க்கின்றோம். விசுவாசத்திற்கு என்று அந்த விசேஷித்த அருமையான வார்த்தைகள் மூலமாக நம்மளை நிரப்புகின்றார். கர்த்தருடைய கிருபை விசுவாசத்தினாலே இந்த கிருபையினால் பிரவேசிக்கும் சிலாக்கியங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதை நாம் மிராக்களாக பெருக செய்ய வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கும், வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே
பெரும்படியாக இப்படி ஆயிற்று. கிருபை, தேவ திட்டம், தேவ தீர்மானம் ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான எபிரேயர் 6:12 பார்க்கும். துறை தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டங்கள் நமக்கு உண்டு. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் மூலமாக, அது மட்டுமல்ல 5 சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. யாக்கோபு 5:15 பார்க்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். கிருபை, தேவ திட்டமில்லாதபடி ஒன்றும் நடக்காது என்பதை பார்க்கின்றோம். விசுவாசத்தை குறித்து 8 வாக்குத்தத்தங்கள் என்பதை பார்க்கின்றோம். மத்திய 17:21 பார்க்கும். எல்லாம் ஆகும். மார்க் 11:23 சொன்னபடி ஆகும், அதில் மாற்றமே இல்லை. ரோமர் 1:17 வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் விசுவாசம். 5 கிருபையில் பிறவே, அதாவது ரோமர் 5:2 பார்க்கும். கிருபையில் பிரவேசிக்கிறோம். ரோமர் 5:2 பார்க்கும். கலாத்தியர் 3:17 பார்க்கும். ஆவியை பெறுவது எப்படி? கிருபை. எபேசியர் 6:12 பார்க்கும். வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி நாம் ஒவ்வொருவரும். 8வதாக பார்க்கும் பொழுது யாக்கோபு 5:15 பிணியாளிகளுக்கு ரட்சிப்பை தருகின்ற தேவன். பிணியாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு ரட்சிப்பின் கடகத்தை இலவசமாக தருகின்ற தேவன். கர்த்தர் அழைத்தவர், அவர் நீதி என்றும் உள்ளது. அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். அப்போஸ்தலர் 2:40 பார்க்கும். மாறுபாடு உள்ள சன்னதியை விட்டு விலகு, உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருக்குள்ளாக. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற வேண்டும், உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அநேக அற்புதங்களை அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகளுக்குள் ஒரு மனம் வேண்டும். கண்டிப்பாக ஆஸ்திகளையும் விற்று எல்லோருக்கும் பங்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அனுதினமும் ஆலயத்தில் ஒருமனப்பட்டவர்களாக மன மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு வந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். தேவ கிருபை, தேவ கிருபை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோதும் தடைபடாது என்று விசுவாசத்தின் அடிப்படையில் அநேக வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர், பேரும் புகழும் கர்த்தர் ஒருவருக்கே என்பதை பார்க்கின்றோம். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாள் ஒருபோது ஒருவேளையிலும் தடைபடாது என்பதை பார்க்கின்றோம். அவர் வல்லவர், நித்திய ராஜா என்பதை பார்க்கின்றோம். அவருடைய வல்லமை எப்பொழுதும் 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 ஆளுகை செய்யும் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய நாமம் விளையேற பெற்றது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய நாமம் விளையேறப்பட்டது, உயர்த்தினார், பலப்படுத்தினார் என்ற ஞானமும் கிருபையும் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய வல்லமை மேலானது, அவருடைய தயவு மேலானது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த விசுவாசத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சொந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் நமக்குள்ளாக வேண்டும். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்க வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும். அதற்காகவே ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி தந்திருக்க நோக்கம் அதுதான். திட்டமும் தீர்மானத்தையும் தேவன் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது.